ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். அமன், கபீர், என்ன இது? என்னாச்சு? இங்க யாரோ ஈன மாதிரி ஈனுது. எங்கயா? நான் யாரையும் பார்க்கலையே. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு தெரியும் என் பவர்ஸை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அம்மா என்னை விலக்கி வச்சுட்டாங்க. அந்த ஜின்னால் எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. பட் ஜின்னை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏமாற்ற முடியாது. ஜின் என்ன தேடி கண்டுபிடிச்சிட்டு எனக்கும் சின்ன தாக்கம் இங்கி. அவன் பொடியில் ஓடுற பிளட்லையும் அதோட தாக்கம் இங்கி. நீ எதுக்கு எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த மாற்றிட்ட? அம்மா வளர்த்தான். தாய் பாசங்கிறது என்ன வேணாலும் செய்யும். அம்மா கிட்ட நான் எப்படி சொல்றது? அவங்களோட அவ்வளோ பெரிய தியாகம் வேஸ்ட்டுன்னு சொல்றதா? அம்மா கிட்ட எப்படி சொல்றது? அவங்க கிட்டேன்னு என்ன விலைக்கையும் கூட ஜின் கிட்டேன்னு என்ன சர்வ் பண்ண முடியலன்னு தெரிஞ்சா அவங்களோட மனசு உடைஞ்சு போயிடும். ஆனால் இதில் அம்மாவோட தப்பு எதுவும் இல்லை. விதிப்படி எல்லாம் நடந்தே தீரும். உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பெரிய மனசு கபீர். நீ சொல்கிறது உண்மைதான். உன்னை பற்றி அம்மாவுக்கு தெரிஞ்சால் மனசு ஒழிஞ்சு போய்த்துருவாங்க. எனக்கு தெரியும், நான் இத்தனை வருஷம் அம்மா விட்டு விலகின்னு. ஆனால் நான் அம்மாவை ரொம்ப நேசிக்கிறேன். மேபி நாங்கள் அண்ணன் தம்பிங்கிற லட்சியம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆசையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் இங்கே எதிர்பார்த்ததை விட ஆபத்து ரொம்ப பெருசாகி. நீ இங்கே அம்மாவை பார்த்துக்கோ. நான் மாயம்மாவை பார்த்து ரோஷினியை கூட்டிகிட்டு வரதுக்கு ஏதாச்சும் வழிக்கான்னு கேட்குறேன். நானும் அந்த மாயம்மாவை மீட் பண்ணி ஆகணும். அதுவும் நீ மீட் பண்ணுறதுக்கு முன்னால். நீயா? நீ இங்கே எப்படி? அப்போ என்னை அடைச்சி வச்சது ஓண்ட வேலை தானா? ஆமன், நீ இங்கே என்ன பண்ணுற? மாயமா ரோஷினி இன்னும் சின்ன கண்ட்ரோலில் தான் இருக்கா. இன்னைக்கு 1 மினிட் ரோஷினிக்கு எல்லா ஞாபகமும் வந்துச்சு. அவன் இன்னைக்கு என் பேரை காண்டாமின்னு சொல்லி கூப்பிட்டா. ஆனால் அதுக்கப்புறம் அந்த சிஃப்ரத்து ஜின் அவன் முன்னால் ஏதோ திரைய போட்டுட்டு. அந்த ஜின் ஆஃபத்தானதுன்னு உனக்கு தெரியாதா? ஒருவேளை நீ அதை தோக்கடிக்கும்னா நட்சத்திர மழை பெய்கிற நைட் வரைக்கும் உன் அண்ணன் கபீரை நம்புறது தவிர வேற வழி எதுவும் இல்லை. அவன் கூடவே தான் நீந்தாகணும். நட்சத்திர மலை நைட்டா? ஆமா, அந்த சிகப்பு நிலா ராத்திரிக்கு அப்புறம் நட்சத்திர மலை பெய்யுற ராத்திரி அன்னைக்கு தான் உன்னால அந்த ஜின்னை தோக்கடிக்கவே முடியும். ஏன்னா அன்னைக்கு ராத்திரி ஜின் ரொம்ப வீக் ஆயிக்கும். அதோட கூட்டத்திட மன்னனையே அன்றைக்கிட்ட தேர்ந்தெடுப்பாங்க. மாயமா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அந்த ஜின்னுக்கு ரோஷினி கிட்ட என்னதான் வேணும்? சிஃப்ரத்து ஜின்னுக்கு வேண்டியதெல்லாம் நீ வீக் ஆகணும். நீ அதோட சண்டை போடுறதுக்கு பதிலா ரோஷினி அடையிறதுலயே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கணும். யோசிக்காத அமன். கொஞ்ச நாளைக்கு இந்த தேவையில்லாத முயற்சி எல்லாத்தையும் விட்டுரு. ஒன்றை சுற்றி எது நடந்தாலும் அது போக்கையே விட்டுரு, சரியா? எது நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். விதி தனக்குன்னு ஒரு வழியை கண்டிப்பாக உருவாக்கிக்கும். உங்கள் கையில் என்ன இது? இது சூனி கண்ணாடி கிழிச்ச காயம். விதி தனக்குன்னு ஒரு வழியை கண்டிப்பாக உருவாக்கிக்கும். விதி தனக்குன்னு ஒரு வழியை கண்டிப்பா உருவாக்கிக்கும். மாயமா, அமன், நீ எங்க இருக்க கபீர்? ஒரு சின்ன வேலையா வெளியே வந்த. இப்ப பேசலாம். நீ எங்க இருக்க அமன்? நான் இப்பதான் மாயம்மாவை பார்த்துட்டு வரேன். ஓ, அவங்க என்ன சொன்னாங்க?
அந்த ஜின் ரொம்ப டேஞ்சரானதுன்னு சொன்னாங்க. அதை தோக்கடைக்கணும்னா நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கணுமா. ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் ரோஷினியை பாதுகாத்தாகணும். எனக்கு மாயமா சொன்ன விஷயத்துல முழு நம்பிக்கைக்கு நாம மாயமா சொன்ன வார்த்தையை கேட்டாகணும். உனக்கு மாயமா மேல நம்பிக்கை இருக்குன்னா எனக்கு நம்பிக்கை வந்துடுன்னு அர்த்தம். ரோஷினியை பத்தி சொல்லணும்னா நான் இருக்கணும்ல, இல்ல அதாவது நாம இருக்கணும்ல. நாம ஒன்னு அவளை காப்பாத்தலாம். உனக்கு என் மேல எவ்வளவு அக்கறை கபீர். நீ நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஈக்காமன். அந்த விதி உன்ன மாதிரி ஒரு அண்ணனை கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. அந்த கேள்வியை நான் எப்பவும் என்கிட்டயே கேட்டுப்பேன். ஒவ்வொரு நிமிஷமும் என் தம்பியை பத்தி தான் நான் யோசிச்சிருக்கேன். இனிமே நானும் என் அண்ணனை பத்தி ஒவ்வொரு நிமிஷமும் யோசிப்பேன். நீ சொல்றது கரெக்டா கபீர். அண்ணன் தம்பி பாசம் என்ன வேணாலும் செய்ய வைக்கும். உன்ன மாதிரி தம்பி கிடைக்கிறது ரொம்ப லக்கி தான். உன்ன மாதிரியும் தான். ஃபரா, உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை. நீ உடனே சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வா. இது ஏண்ட கையெழுத்தாச்சு. இதுதான் கபீரை பத்தின உண்மை. என் சொந்த அண்ணன் என்ன வெறுக்கிறான். அவன் எதுக்காக என்ன கொலை பண்ணணும்னு நினைக்கிறான்னு தெரியல. விஷயம் என் உயிர் சம்மந்தப்பட்டதா இருந்தா நான் சிரிச்சுக்கிட்டு என் உயிரை தந்திப்பேன். ஆனா என் கூட பிறந்த அண்ணன் என் ஃபேமிலிய அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யட்டும். ஆனா நான் இருக்கிற வரைக்கும் அது எதுவும் நடக்காது. நான் என் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ண யாரு கூட வேணாலும் போராடுவேன். அது என் அண்ணனா இருந்தாலும் சரி. இல்ல, இதுக்கப்புறம் கபீர் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இல்லம்மா, நட்சத்திர மழை பெய்கிற நைட் வரைக்கும் கபீரை நம்ம இந்த வீட்டிலேயே நம்ம கண் பார்வையிலே வச்சுக்கணும். ஒருவேளை கபீருக்கு அவனை பத்தின உண்மை நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சா அவன் என்ன செய்வான்னு நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அப்பா போனதுக்கு அப்புறம் எனக்கு அண்ணன் கூட இருக்கான்னு தோணுச்சு. ஆனா இப்பதான் தெரியுது அண்ணனால கூட போய் சொல்ல முடியும்னு. சொந்த ஃபேமிலிக்கு எதிராக சதி செய்ய கூட ரெடி ஆயிக்கான். அண்ணன் இப்ப எதிரியா மாறிதான். ஒருவேளை இந்த ஃபேமிலிய அமன ரோஷினிய அவன்கிட்ட இருந்து காப்பாத்தோம்னா நாம வேஷம் போட்டு அவனை பத்தின உண்மை தெரியாத மாதிரி நடிக்கணும். நீங்க சொல்றது கரெக்டாமா? கபீருக்கு எதுவும் தெரியக்கூடாது. ஒரு அண்ணனால ஃபேமிலி அழிக்க போய் சொல்ல முடியும்னா ஒரு தம்பியாலையும் அந்த ஃபேமிலியை காப்பாற்ற போய் சொல்ல முடியும். நட்சத்திர மழை பெய்கிற நைட் வரைக்கும் நான் அம்மனையும் கபீரும் என் கண் பார்வையிலேயே வச்சுக்கணும். அப்பதான் நட்சத்திர மழை ராத்திரி பத்தின ரகசியம் யாருக்கும் என்னைக்கும் தெரிய வராது. Get out! இந்த வீட்டை விட்டு வெளியே போய்த்துரு. என் வாழ்க்கையை விட்டு வெளியே போய்த்துரு. இந்த வீட்டுக்கு என்னைக்குமே திரும்ப வந்துடாது. காட்டாபி, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே நான் அவரை பார்த்தாகணும். நீ இன்னுமா தூங்கல? என்ன செய்யறது? என்னென்னமோ நடந்துகிட்டு. பொய் சொல்றது, ரோகம் பண்றது, ஏமாத்துறது, தூக்கமே பேத்துட்டு. அம்மாவும் மாயமாவும் நட்சத்திர மழை பெய்கிற நைட் அன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. நட்சத்திர மழை பெய்கிற நைட் அன்னைக்கு நீ என் கூட ஒன்னா இருப்பியா? நாம 2 பேரும் ஒன்னா இருக்கும் போது ஏதோ யானை பழம் கிடைச்ச மாதிரி இருக்கு கபீர். எனக்கு துணையா இருப்பியா? ஒரு அண்ணன் தம்பியை விட்டுட்டு எங்க போவான்? நான் தான் சொன்னேன்ல, அண்ணன் தம்பியோட லட்சியமும் ஒன்னாயிருக்கும், ஆசையும் ஒன்னாயிருக்கும். உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நீ எங்க இருக்கியோ அங்க நானும் இருப்பேன். அமன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ரொம்ப லேட் ஆகுது. நம்ம 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன்.
ம். என் அன்பான தம்பி மாயமடைய கையை பார்த்தும் கூட கண்டுக்காம போறா. நல்லா இருக்கே இது. என்கிட்டயே விளையாடுறானா இவன்? நீ என்ன நினைச்ச? புத்திசாலித்தனத்துல என்ன ஜெயிச்சிடலாம்டா. இங்க ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்கே. இனி இந்த கேமை ஃபாஸ்டா முடிச்சாகணும். சொல்லு ஃபரா. அண்ணா, அம்மாவை நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். அம்மாவை எங்கேயும் காணலண்ணா. உங்க அம்மா பத்திரமா இங்க இருக்காங்க. நீ கொஞ்சம் கவனமா இரு ஃபரா. நான் உங்க அம்மாவை பார்த்துக்கிறேன். நண்பா, என் நண்பன் எங்க போயிட்டான்? நீயா? மாயமா, ஃபரா, நீ ஃபாஸ்டா ஹாஸ்பிட்டலுக்கு போ. மாயமா அங்கே தான் இருக்காங்க. நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். நீ தான் என் கிளிப்ஸை எடுத்துட்டு என் ஃபேமிலி உயிரை பறிச்ச. என்னை கொண்டதும் நீ தான். மனசில் ஏதோ உறுத்திக்கிட்டீங்கன்னு நினச்சேன். அது உன் விஷயத்தில் கரெக்டாக தான் இங்கி. நான் செஞ்ச கெட்டதை மறக்கலை, நல்லது எல்லாத்தையும் மறந்துட்டேன். என் கையால் தவறுதலாக செத்துட்டேன். ஞாபகா? ஆனால் நான் உயிரை கொடுத்தது ஞாபகம் இல்லை. என்னால் தான் நீ இந்த உலகத்துக்கு மறுபடியும் வந்திக்க ரோஷினி. நான் இப்போவே போய் எல்லாத்தையும் அம்மன் கிட்ட சொல்ல போகிறேன். அண்ணன் தம்பி பாசம் என்னவெல்லாம் செய்ய வைக்குது. எப்படி விளையாட்டை விளையாடணும்னு நான் உனக்கு காட்டவும் செய்வேன், கற்றுக் கொடுக்கவும் செய்வாமன்.